सुललित नव यौवनारंभ चंद्रोदय उद्वेल लावण्य दुग्धार्णव आविर्भवत् कंबु बिंबोक भृत कंथरे सत्कला मंदिरे मंथरे. சுலலித அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகான அப்படின்னு அர்த்தம். லலித கலா மண்டலம் எல்லாம் சொல்றோம்ல நம்ம, ரொம்ப நளினமான விஷயங்களுக்கு லலிதே அப்படின்னு சொல்றோம். அழகான, அதுக்குதான் அம்பாளுக்கு பேரு லலிதாம்பிகை. ரொம்ப நளினமானவள், அழகானவள், எழில் மிகுந்தவள் அப்படிங்கிற அர்த்தம். நவ யௌவன ஆரம்ப, இப்பதான் ஆரம்பிக்க கூடிய புதிய யவனம்னா வாலிபம்னு அர்த்தம். ஆரம்பம், வாலிபத்திலயும் ஆரம்பம். வாலிபமே ரொம்ப அழகானது. தருணின்னு நம்ம பெண்பாலா இருந்தா தருணின்னு சொல்றோம். இந்த வாலிபத்தினுடைய ஆரம்பம் அதுல சந்திர உதயத்வேல, சந்திரனுடைய உதயமாயிருக்கிற அந்த அழகுல, சந்திரோதயத்தினுடைய அழகுல கரை புரண்டு ஓடுற மாதிரி அந்த சந்திரோதயம் புதிய இப்பதான் வானத்துல எழுந்திருக்கக்கூடிய சந்திரனுடைய கரை புரண்ட லாவண்யம். லாவண்யம்னு அழகு, அப்படியே கரை புரண்டு ஓடுறது அவ்வளவு அழகா இருக்குங்கிறத சொல்றார். துக்தார்ணவ, துக்தம்னா பால்னு அர்த்தம். பார்க்கடல்ல, அதாவது இப்பதான் ஆரம்பிக்கக்கூடிய சந்திர உதயத்தினால கரை புரண்டு ஓடுற பார்க்கடல்ல இருந்து தோன்றுகின்ற அழகான ஆவிர்பவத், தோன்றக்கூடிய, ஆவிர்பவிக்கின்ற, அங்கிருந்து காட்சி அளிக்கக்கூடிய கம்பு பிம்போக பிருதா, கம்பு பிம்போக பிருத் அப்படிங்கிறார். அதாவது அழகான லாவண்யன் சொல்லிட்டாரு. பார்க்கடல்ல இருந்து ஆவிர்பவிக்கக்கூடிய, வெளிவரக்கூடிய அழகான கழுத்தை, சங்கு போன்ற கழுத்தை உடையவளேன்னு சொல்ற. பிம்போக பிருதா, சங்கு போன்ற கந்தரே, கழுத்தை உடையவளே. கந்தரே, அழகான கழுத்தை உடையவளே. எப்படின்னா இப்பதான் உதயமாகக்கூடிய சந்திரோதயத்துல கரை புரண்டு ஓடுகின்ற அந்த பார்க்கடல் தோன்றிய அழகான சங்கு போன்ற கழுத்தை உடையவளே. அம்பாளுடைய கழுத்தை எவ்வளவு அழகா அவர் விவரிக்கிறார்னு பாரு. சத்கலா மந்திரே, எல்லா கலைகளுக்கும். மந்திரம்னா தெரியும், வீடுன்னு அர்த்தம். கோவில்னு அர்த்தம். கோயில், கடவுள் இருக்கக்கூடிய வீடு, அதாவது எல்லாத்துக்கும் உறைவிடம்னு அர்த்தம். எல்லா கலைகளுக்கும் அம்பாள் தான் உறைவிடம். ஆய கலைகளுக்கும் அவள் தான் அதிபதி. அதனால சத்கலா மந்திரே மந்தரே, மந்தரேன்னா ரொம்ப மெல்லிய வடிவை உடையவளே, மெல்லிய திருமேனியை உடையவளே, கோமலே அப்படின்னு சொல்றார் இல்லையா. யாமலை கோமலைன்னு அபிராமி பட்டரும் சொல்றார், இவரும் கோமலைன்னு சொல்றார். அந்த மெல்லிய உருவத்தை உடையவளே, மெல்லியவளானவளே, மெல்லியவளே அப்படின்னு அர்த்தம். இந்த காளிதாசரோட இந்த உங்களுக்கு ஓமானம் ஓமேயம் எல்லாம் சொல்லும் போது எனக்கு நேத்து நான் படிச்சுட்டு இருந்தேன், பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு இருந்தேன். நீங்க எத்தனை பேர் படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப அழகான ஒரு காவியம்னே சொல்வேன் நான். அது ஒரு காவியம். நம்ம ஃபிக்ஷன், நாவல் அப்படி எல்லாம் சொல்றோம், புதினம் அப்படி எல்லாம் சொல்றா. அது ஒரு காவியம். அது எத்தனை தடவை படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. என்னோட 15வது வயசுல இருந்து படிச்சுட்டு இருக்கேன். 100 தடவை 200 தடவை படிச்சிருப்பேன். இப்பவும் படிச்சுட்டு இருக்கேன். இந்த முதலாம் பாகத்துல 47வது அத்தியாயம் ஈசான சிவபட்டர்னு இருக்கும். அதுல வந்தியத்தேவனை அழைச்சின்னு வர்றாரு. அவர் குந்தவியை பாக்குறதுக்கு முதல்ல ஓலை கொண்டு வரான் இல்லையா, காஞ்சிபுரத்துல இருந்து ஓலை கொண்டு வரான். அது கொடுக்கறதுக்காக அவர் கூட்டின்னு வரும்போது அவர் என்ன சொல்ற,
காளிதாசர் முதலிய மகாகவிகள் எழுதக்கூடிய நாடகம் ஒன்று அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது அங்கேன்னு சொல்றார். ஆனா அவர் மகாகவிகள்னு ஒரு பொத்தம் பொதுவா சொல்லல. காளிதாசர் முதலிய மகாகவிகள்னு சொல்றார். மகாகவிகள் இருக்கா, நிறைய பேர் இருக்கா. ஆனா மகாகவின்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது காளிதாசர். அவர் கல்கி எழுதியிருக்கார். நீங்க பாருங்க, மறுபடியும் எடுத்து பாருங்க. முதலாம் பாகத்துல 47வது அத்தியாயம் ஈசான சிவபட்டர்னு அதுல அந்த இதுல கடைசியில வரும். அந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில இந்த வரிகள் வரும். அதனால காளிதாசருடைய அந்த எழுத்து இருக்குல்ல, அது அதுக்கு என்ன சொல்றது, அதை விட உசத்தியான விஷயம் இல்லைன்னு சொல்லலாம். திவ்ய ரத்ன பிரபா பந்தூர சன்ன ஹாராதி பூஷா சமுத்யுத்தியமான அனவத்தியாங்க சோபே சுபே. இந்த சுபேங்கிற வார்த்தையை முதல்ல எடுத்துக்கலாம். எல்லா நன்மைகளும் செய்பவளே, உன்னுடைய குழந்தைகளுக்கு, உன்னுடைய பக்தர்களுக்கு, உன்னுடைய சாக்தோபாசகர்களுக்கு, உன்னை பணிபவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் செய்பவளே. அப்ப கெடுதல் பண்றவாளையும் நன்மை பண்ணிடுவாளான்னு கேட்கலாம். உண்ணாமல இருக்காளான்னு தெரியல, இருந்தா கண்டிப்பா என்ன கேட்போம் அந்த கேள்வி. ஏன் மேடம் கொடியவர்களுக்கும் நல்லது பண்ணிடுவா அப்படின்னு. ஆமா, இப்போ மகிஷாசுரனை வதம் பண்றான்னு சொல்றான். அவளுடைய அந்த அந்த ஆயுதம் அவன் மேல பட்ட உடனே அவனுக்கு சாயுஜ பதவி கிடைச்சிடாது. அப்புறம் அவனுக்கு என்ன இருக்கு? அதனால இந்த கொடியவன் அசுரனை வதம் பண்றதுலாம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற தீய எண்ணங்களை, நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் களைஞ்சி எடுக்கிறதுக்கு தான் சமாரம்னு பேரு. நாம உடனே மகிஷாசுரனை வதம் பண்ணாளா, அம்பாள் சூலத்தை எடுத்துட்டாளா, கத்தி எடுத்துட்டாளான்னு கேள்வி எல்லாம் கேட்கிறோம். இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற இந்த கெடுதல்கள்லாம் எடுக்கிறது தான் அந்த சமாரம் அப்படிங்கிறது. அதனால யாருக்கும் எல்லாம் அவ படைச்சிருக்கிற மகிஷாசுரனையும் அவதானே படைச்சிருக்கா. சும்பர்களையும் அவதான் படிச்சிருக்கா, தூம்ரலோச்சனையும் அவதான் படிச்சிருக்கா, ரத்த பீஜனையும் அவதான் படிச்சிருக்கா. அவ படைச்சிருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அவன் நல்லது பண்ணிடுவோம். அவனை வதம் பண்ணாலும் வாப்பா என்னோட சேர்ந்து கொண்டு கூட்டணுறான், அவ்வளவுதான். அதனால சுபே, நல்லவைகளை தருபவளே, நன்மைகளை செய்பவளே. திவ்ய ரத்ன பிரபா, ரொம்ப தெய்வீகம். திவ்யம்னா தெய்வீகமான, அழகான, அருமையான, ரத்ன பிரபா ரத்னங்களாலான, ரத்ன மணிகள் ஆல் ஆன, பிரபா ஒளி, பிரபான ஒளி, அந்த ஒளியால் பந்தூர சன்ன நிறைஞ்சிருக்கிற, ஹாராதி பூஷா ஆரங்களை, ஹாரம்னா ஆரங்கள், மாலைகள், அம்பாள் அந்த மாலைகளை அணிஞ்சிட்டு இருக்கா. உத்யோதமான அந்த ஹாரங்களை அணிந்து கொண்டு ஒளிர்கின்ற அவ ஒளிர்றா. ஏன்னா எல்லாமே வெளிச்சம், அங்க எல்லாமே ஜோதி. அம்பாள் ஒளி வீசி கொண்டிருக்கிறாள். அந்த மணிகளும் ஒளி வீசும். அந்த ரத்னம், மாணிக்கம்னு சொல்லுவோம் அதுக்கு, ரத்னத்துக்கு, அதுக்கெல்லாம் ஒளி உண்டு, ஒளி வீசும். அனவத்திய அங்க சோபே, அனவத்தியன குறைவில்லாத அங்கங்களை, அதாவது அம்பாளை போய் நம்ம அங்கங்கள்ல சொல்ல முடியாது. குறைவில்லாத திருமேனியை உடையவளே, குறைவில்லாத, எந்த குறையும் கிடையாது. இதை நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஃபிளாலெஸ், ஷீ இஸ் ஃபால்ட்லெஸ் அண்ட் ஷீ இஸ் பெர்ஃபெக்ட். அவகிட்ட எந்த குறையும் கிடையாது. திருமேனி, நம்ம இந்த உடம்புக்கு மெய்ன்னு சொல்லுவோம் தமிழ்ல. மெய்க்கு 2 அர்த்தம் உண்டு. ஒண்ணு இந்த உடல், இன்னொன்னு உண்மைன்னு அர்த்தம். அவ உண்மை, அங்க பொய் கலப்பே கிடையாது. அதனால அங்க எந்த குறையுமே கிடையாது. அனவத்திய அங்க சோபே, அது குறைவில்லாத அந்த திருமேனி எழில் கொண்ட தாயே, அம்பிகே, சியாமலா தேவியே. சுபே, சுபேங்கிற வார்த்தையை முதல்ல எடுத்துட்டு பார்த்துட்டோம். ரத்ன கேயூர ரஷ்மி சட்டா பல்லவ
புரோலசத் தோர்லதா ராஜிதே யோகிபிகி பூஜிதே. பூஜிதே இல்ல, பூஜிதே. ரத்ன கேயூர, அழகான ரத்னங்களோட வரிசையினால, ரஷ்மி சட்டா பல்லவ, அதாவது அழகான வரிசையா இருக்கக்கூடிய புரோலசத் தோர்லதா, 2 கொடிகள், 2 கொடிகள் ராஜிதே, அதாவது அம்பாள் அவளுடைய 2 கைகளும் 2 கொடிகள் போல இருக்காம். எதுக்கு அவர் வந்து ஊமை காட்டுறாருன்னு பார்த்தோம். 2 உன்னோட கைகள், உன்னுடைய தோள்கள், உன்னுடைய திருக்கரங்கள் பூங்கடிகள் போல இருக்குமா. லதா, தோர் லதா. அந்த கையில அணிஞ்சிட்டு இருக்க மணிகள், அதாவது அந்த தோள் வளையிலேருந்து அந்த மணிகள் இருக்கு இல்லையா, மாணிக்க கற்கள், அதிலேந்து வீசுற ஒளிக்கற்றைகள் அந்த கொடியில இருக்கிற தளிர்கள் மாதிரி தெரியறது. 2 கைகளுக்கும் கொடிகளுக்கு சொல்லிட்டார். 2 கைகளும் கொடிகள் மாதிரி இருக்கு. தோல் வளை அணிஞ்சிட்டு இருக்கா இல்லையா, ரத்தன கேயூரம், நல்ல நல்ல மாணிக்க கற்களால ஆன அந்த தோல் வளையிலிருந்து வீசக்கூடிய ஒளி அந்த கையில எல்லாம் படுறது இல்லையா. அப்ப அந்த கொடியில இருக்கிற சின்ன சின்ன தளிர்கள் அப்பதான் விட்டுருக்கு. தளிர்கள் சின்ன பச்சையா அழகா இருக்கும். அந்த தளிர்கள் மாதிரி தெரியும். அம்பாளை வந்து வர்ணிக்கிறதுக்கு வந்து என்னென்ன வார்த்தைகள்லாம் பாருங்க அவரை உபயோகப்படுத்துறாரு. அவளுடைய அழகான அந்த கைகள், தோள்கள், திடமான அந்த தோள்கள் வந்து பூங்கொடி மாதிரி இருக்கும். 2 பூங்கொடிகள் 2 பக்கமும் தொங்கறது. அந்த தோல் வளை அடைஞ்சிட்டு இருக்கா இல்லையா அந்த கைகள்ல, அதுல இருக்கக்கூடிய மாணிக்கம் சிந்துகின்ற ஒளியினால அது அந்த கைகள்ல அது அந்த நிழல் படுறது இல்லையா, அந்த மாணிக்கத்தோட நிழல் அவளுடைய கரங்கள்ல படும்போது அந்த பூங்கொடிகள்ல தோன்றுகின்ற சின்ன சின்ன தளிர்கள், அழகான தளிர்னா இலைகள் இல்லையா, அந்த கொடியில தோணக்கூடிய அந்த சின்ன சின்ன இலைகள், அது மாதிரி அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. யோகிபிகி பூஜிதே, பூஜிதேன்னா அர்ச்சிக்கப்படுபவளேன்னு அர்த்தம். யோகிகளாலும் வணங்கப்படுபவளே. முந்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அவ வந்து யார் யாரால வணங்கப்படுகிறார்னு ஒவ்வொரு இடத்துல அவர் சொல்லிட்டு வர, அதுல வந்து அவர் வந்து இந்த யோகிகளாலையும் அவ வந்து அர்ச்சிக்கப்படுகிறாள், அவர்களாலும் வணங்கப்படுகிறாள் அப்படிங்கறத இங்க சொல்ற. அம்பால வந்து யார் யார் வணங்குறா அப்படிங்கிறது சொல்றது ஈஸியா, இல்ல எல்லாரும் வணங்குறான்னு சொல்றது சுலபமா அப்படின்னு கேட்டாக்க, எல்லாரும் வணங்குறா அப்படின்னு சொல்றதுதான் சுலபம். எல்லாரும் வணங்குறா. ஆனா ஒவ்வொருத்தர பிரிச்சு பிரிச்சு சொல்லும் போது, ஆஹா, சித்த சம்மானித்தேன்னு சொல்லியிருக்கார். சித்த சம்மானித்தே. இங்க என்ன சொல்றாங்க, யோகிபிகி பூஜிதே, யோகிகளாலும் அர்ச்சிக்கப்படுபவள், வணங்கப்படுபவள், அவர்களாலும் பூஜிக்கப்படுபவள். விஸ்வதிக் மண்டல வியாப்த மாணிக்க தேஜஸ்புரத் கங்கணா அலங்கிருதே விப்ரமா அலங்கிருதே சாதகைஹி சத்கிருதே. சாதகைஹி சத்கிருதேங்கிறத நம்ம முதல்ல எடுத்துக்கலாம். அம்பாள் எப்படிப்பட்ட உனக்கு, சாதகர்களுக்கு சத் நல்லதை செய்பவள், சாதகர்களுக்கு அருளை வழங்குபவர்களுக்கு. சாதகர்கள்னாக்க யாரு, எல்லா சான்றோர்களும் சாதகர்கள், முக்தர்கள், சாத்தோபாசகர்கள், எல்லாரும் முனிவர்கள், எல்லாரும் சாதகர்கள். அவர்கள் எல்லாராலையும் சத்கிருதே வழிபடுறவர்களுக்கு நல்லதை செய்பவளே, சத்கிருதே நல்லதை செய்ற நீ. சாதகர்கள் உன்னை வழிபடுற எல்லா பக்தர்களும் உன்னை வந்து சதா காலமும் நினைத்து கொண்டிருக்கிற முக்தர்களும்
சித்தர்களும் சித்த சம்மானித்தேன்னு சொன்னார் இப்போ. அவர்கள் எல்லோராலையும் வணங்கப்படுபவரே. யோகிகளால் யோகிவி பூஜித்தே, முனிவர்களால் எல்லாம் வணங்கப்படும். ஏன்னா முனிவர்கள்லாம் தவம் பண்ணி தங்களுடைய குலத்துல தேவி வந்து உதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவள்லாம் வரம் வாங்கிக்கிறார். அதனால எல்லாராலையும் வணங்கப்படுபவள். அந்த சாதகர்களுக்கெல்லாம் சத்கிருதே, நீ என்ன கேட்கிறியோ அதை கொடுக்கிறோம், நல்லது செய்பவள், நலத்தை தருபவள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. விஸ்வ உலகத்தினுடைய திக் மண்டலம், எல்லா திசைகளிலும், மண்டலங்கள்னா எல்லா திசைகளிலும், 8 திசைகள், மேல ஆகாயம், கீழே பூமி, 10 திசைகள்னு சொல்றோம். எல்லா திசைகளிலும் வியாப்த மாணிக்க, எல்லா இடத்துலயும் ஒளி வீசக்கூடிய, ஒளி பரப்பக்கூடிய மாணிக்க தேஜஸ்வரத், தேஜகா, அந்த ஒளிய பரப்பற கங்கண அலங்கிருதே, கங்கணத்தால் வளையல்களால் அலங்கரிக்கப்படுபவள், வளையல்களை அணிந்து கொண்டிருப்பவள், வளையல்களுடைய அழகினால் மிளிர்பவள். அந்த வளைய வந்து மாணிக்க வளைகள் அவளுக்கு வந்து அவ்வளவு அழக கொடுக்கிறது. அவளோடது எல்லாமே சிவப்பு நமக்கு தெரியும். அதுல கையில் அணிஞ்சு கொண்டிருக்கிற அந்த வளையல்களும் சிவந்த மாணிக்க கற்களால் ஆனவை. அந்த அப்பேற்பட்ட கங்கணத்தை கைகளில் அலங்கரித்துக் கொண்டிருப்பவள் விப்ர அலங்கிருத்தே, விப்ரம அலங்கிருத்தே, அதாவது ஒளியினால அலங்கரிக்கப்படுவள் அப்படின்னா என்னன்னாக்க, விப்ரமா அலங்கிருத்தே, விப்ரம்னாக்க வசீகரிக்கக்கூடிய அழகை உடையவளேன்னு அர்த்தம். பியூட்டிஃபுல், அட்ராக்டிவ், சார்மிங், அத்தனை அழகான அந்த எல்லாரையும் வசூகரிக்கக்கூடிய, பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல தோன்றது இல்லையா அம்பாள, அந்த மாதிரி அலங்கிருத்தே, அலங்கரிக்கப்படுபவளே அல்லது அலங்கரித்து கொண்டு இருப்பவளே, அலங்காரமாக இருப்பவளேன்னு அர்த்தம். அலங்கிருத்தே அப்படின்னா அம்பாள் தன்னை அலங்கரிச்சுட்டு இருக்கா, அம்பாளை நம்ம அலங்கரிக்கிறோம், எல்லாமே. சத்கிருதே, சாதகைகி சத்கிருதே, இத முதல்ல நம்ம பார்த்தோம். அதாவது அவளுடைய சாதகர்களுக்கு நல்லதை செய்பவளே. சாதகர்கள்லாம் யாரு? அவளால படைக்கப்பட்ட எல்லாருமே அவ நல்லதுதான் பண்றான். அதனால எல்லா திசைகளிலும் எல்லா மண்டலங்களிலும் ஒளி பரப்பக்கூடிய, அந்த வெளிச்சத்தை தரக்கூடிய மாணிக்க வளையல்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பவளே அல்லது மாணிக்க வளையல்களை அணிந்திருப்பவளே, அனைவரையும், இந்த எல்லா மண்டலங்களும் சொன்னார்ல, விஸ்வதிக் மண்டலம், அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வசீகரிக்கும் அழகு வாய்ந்தவளே, வசீகரிக்கும் எழில் மிகுந்தவளே. வாசராரம்ப வேளா சமுஸ்ரும்பமான அரவிந்த பிரதித்வந்தி பாணித்வயே சந்ததோத்யத்வயே அத்வயே. இந்த அத்வயங்கிற வார்த்தைய நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம். இரண்டற்றவளேன்னு அர்த்தம். இரண்டாவது இல்லாதவளே, ஒன்றே. குருவே என் உமையவளே, ஒன்றே, அவள் ஒத்திதான், ரெண்டாவது எதுவும் கிடையாது. அத்வயே, இவளே கடவுள் யாவர்க்கும் மேலான இறைவி அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்லிட்டார். எல்லாருக்கும் மேலான இறைவி. அப்ப ஏது ரெண்டாவது? கிடையாது. அத்வயே, அம்பாளுடைய பெருமை, அவளுடைய மகிமை, அவளுடைய மேன்மை எல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? அதுல இது ஒரு வார்த்தை, அத்வயே. இரண்டாவது அற்றவள், இரண்டு அற்றவள், அவ ஒருத்தி தான். அதைத்தான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன். திருமூலர் சொல்லியிருக்கார்,
தானே தலைவி என நின்ற தற்பரை அப்படின்னு சொல்ற. திரிபுரை. திரிபுரை தான் இந்த ஷியாமளா தேவி. அந்த உருவம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அந்த ரூபம் 4 கைகள் அது ஒரே மாதிரிதான் இருக்கு. அந்த அம்பாளுடைய மகிமையை இந்த ஒரு வார்த்தையில சொல்றார். அப்பப்ப அதையும் சேர்த்துக்கிறார். அவளுடைய அழகை விவரிக்கிறார். அவளுடைய சௌந்தரிய லாவண்யத்தை சொல்லிட்டு வர. அப்படி இருக்கும்போது நடுவுல அவளுடைய மேன்மை, அவளுடைய மகிமை, அவளுடைய பிரதாபம், காலிக்கேன்னு ஒரு வார்த்தை ஏற்கனவே சொன்னார், பார்த்திருக்கோம். அது வந்து அவளுடைய வீரம், வீரத்தை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. இங்க அத்வயேன்னு சொல்லும்போது அவளுடைய மகிமை, அவளுடைய மேன்மை, எப்படி அவ எல்லாருக்கும் மேலான தாய் அப்படிங்கறத காட்டக்கூடிய ஒரு வார்த்தை இந்த அத்வயே அப்படிங்கிறது. வாசராரம்ப வேளா சமுஸ்ரும்பமான அரவிந்த பிரதித்வந்தி பாணித்வயே சந்ததோத்யத்தயே அத்வயே. வாசர ஆரம்ப அதிகாலையில ஆரம்பிக்கக்கூடியனாக்க என்னன்னாக்க வேளா சமுஸ்ரும்பமான அரவிந்த காலையில அப்பதான் காலை அதிகாலை காலை நேரம் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் வெளியே வந்துட்டு இருக்கிற நேரம். வேளா சமுஸ்ரும்பமான அந்த காலை வேளையில ஆரம்பத்துல மலரக்கூடிய அரவிந்த தாமரை. அரவிந்தம்னா தாமரை பூ. அந்த காலையில மலரக்கூடிய தாமரை பூ. பிரதித்வந்தி பாணித்வயே அதை பழிக்கின்ற 2 கரங்களை உடையவளே. அதாவது அப்பதான் மலரக்கூடிய தாமரை மலர் போன்ற கரங்களை உடையவளை எல்லாம் சொல்றோம். கராம்புயம்னு சொல்றாரு அபிராமி பட்டர். அந்த தாமரைய அதுவும் எப்போ தாமரை சாயங்காலமா இருக்கு மத்தியானமா இருக்கலாம் இல்ல, அப்பொழுது மலரக்கூடிய அரவிந்தம். அதிகாலையில சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கிற நேரத்துல இந்த பக்கம் இந்த குளத்திலயோ ஓடையிலயோ நீர்நிலையிலயோ தாமரை மலர்றது இல்லையா, ஆரம்பம். அப்பதான் ஆரம்பம். அதிகாலை காலை நேரம் ஆரம்பம். வாசர ஆரம்ப. அப்போ மலரக்கூடிய அரவிந்த தாமரை பிரதித்வந்தி பாணித்வயே அதை பழிக்கின்ற, அதை இன்சல் பண்றதுதான் அம்பாளுடைய 2 கரங்கள். பாணித்வயே 2 கரங்களும் தாமரைப்பூவை பழிக்கின்றது. அதாவது தாமரைப்பூ அம்பாளுடைய அந்த கரங்களுக்கு ஈடு இணை சொல்ல முடியாது. இருந்தாலும் சாதாரணமா நம்ம என்ன சொல்றோம், தாமரை போன்ற கண்களை உடையவளே, தாமரை போன்ற கைகளை உடையவளே, தாமரை போன்ற திருவடிகளை உடையவளேன்னு சொல்றோம் அம்பாள். இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த எப்போ கால நேரத்துல ரொம்ப குளுமையான அந்த பனி துளிகள் நிறைஞ்சிருக்கிற அந்த மொட்டுலேருந்து தாமரை அப்படியே கொஞ்சம் லேசா விரிஞ்சு வர நேரத்துல எவ்வளவு அழகா இருக்கும். அதை பழிக்கின்ற 2 கரங்களை உடையவளே பாணித்வயே, 2 கரங்களை உடைய தாயே. சந்தத உத்ய தயே தயே எப்பவும் தயே கருணை நிறைந்தவளே, எப்பொழுதும் எங்களிடம் கருணையை காட்டுவதே, எப்பவும் எங்களிடம் அன்பு காட்டுவதே, எப்பொழுதும் எங்களுக்கு உன்னுடைய கடாட்சத்தை கொடுப்பவளே, உன்னுடைய தயை, உன்னுடைய தயை அப்படிங்கிற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துறார். உன்னுடைய தயையை எங்களுக்கு சதா சந்ததம் எப்பவும் அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவளுடைய கருணையை நமக்கு தருபவளே. தேமயி ஜனனி திருஷ்டிச கருணான்னு சங்கரர் சொல்லியிருக்கார். இதை நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். தயைங்கிறது என்ன? அவளுடைய கருணை. அந்த கருணையை நமக்கு தருபவளே. அவளுடைய 2 கைகள் எப்படி இருக்குன்னாக்க, அந்த காலையில அப்பதான் சூரியன் இந்த பக்கம் உதயமாயின்னு இருக்கு. சூரியோதயத்துக்காக இந்த தாமரை மொட்டு காத்துட்டு இருக்கு. அது இப்போ விரிய ஆரம்பிக்கிறது.
அப்ப ரொம்ப குளுமையா, ரொம்ப அழகா, ரொம்ப வாசனை மிகுந்ததா, அது மேல சின்ன சின்ன பனித்துளி பொட்டுக்களாக அழகா இருக்கும். அந்த நேரத்துல மலர்கின்ற தாமரை பூவையும் பழிக்கின்ற கரங்களை உடையவராம். அதை விட அழகான கரங்களை உடையவர். இதுதான் காளிதாசர். இதுதான் அவருடைய வர்ணனை, அவருடைய உவமைகள் இதுதான். அதிகாலையில மலரக்கூடிய தாமரையை பழிக்கின்ற, வெட்கப்படச் செய்கின்ற, அதை ஒண்ணுமில்லாம ஆக்கிறது. ரொம்ப அழகு தாமரை, அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கிறது. அந்த மாதிரி இரு கரங்களை உடையவளே, இரு தோள்களை உடையவளே, எப்போதும் பக்தர்கள் பால் கருணை உடையவளே, தயை உடையவளே, அத்வயே. இந்த இடத்துல தயைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அத்வயே, அந்த வார்த்தைகள் ஜாலம், வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது பார்த்தேன்னா அவ்வளவு அழகா உபயோகப்படுத்துறாங்க. போன இதுல வந்து கங்கணாலங்கிருத்தே, விப்ரமாலங்கிருத்தே, சத்கிருத்தே, இந்த வார்த்தைகளை வந்து எப்படி வந்து அலிட்ரேஷனோட உபயோகப்படுத்து. அதுதான் காளிதாசர். இதெல்லாம் ரசிக்க கத்துக்கணும். வெறும் ஒரு ஒரு இந்த கவிதையோ, ஒரு பக்தி பாமாலையோ அதை கூட நம்ம வந்து சும்மா பார்க்க கூடாது. அதை எழுதியிருக்கிற கவிஞர் எத்தனை அதை வந்து ரசிச்சு நமக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் எவ்வளவு அழகா அவர் எடுத்து சொல்றார். ஏன்னா அவள்லாம் நிறுத்தி நிதானமா எழுதுறது இல்ல. உட்காந்து இன்னைக்கு ஒரு பாட்டு, நாளைக்கு ஒரு பாட்டு யோசிச்சு இந்த இடத்துல இது வரணும், கங்கனா அலங்கிருத்தேன்னு வந்தா கீழே வேற ஒரு அலங்கிருத்தை வரணும் அப்படியெல்லாம் யோசிச்சு எழுதுறது இல்ல. தானா வருது. பொய்ட்ரி இஸ் ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ். அப்படியே வருது. நம்ம அபிராமி பட்டர் எந்த மாதிரி நிலைமையில உட்கார்ந்து அந்த அந்தாதியை சொன்னாருங்கிறது நமக்கு தெரியும். தப்பு பண்ணிட்டார், மகாராஜாக்கு கோபம் வருமா, அவர் என்ன பண்ண போறார், இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதை இப்ப சரி பண்ணணும். அப்ப உட்கார்ந்து எழுதும்போது அவர் என்ன யோசிச்சிருப்பார், என்னத்தை யோசிச்சு, என்னத்தை இப்படிதான் எழுதணும் அப்படி எல்லாம் இல்ல. அது அது தானே வந்தது. அதுக்கு காரணம் அம்பாளுடைய அனுகிரகம், அவளுடைய தயை, அவளுடைய கருணை. அந்த கருணை இருந்ததுனால அவர் 79 பாட்டு பாடிட்டார்ல. விழிக்கே அருள் உண்டுன்னு சொன்ன போது தானே அம்பாள் வந்து தாடங்கத்தை தூக்கி போட்டா. அது வரைக்கும் தப்பவே இல்லை. இந்த இந்த முதல் செயலுடைய கடைசி வார்த்தை, அடுத்த செயலுடைய முதல் வார்த்தை, அந்தாதி வந்துட்டே இருக்கு. யோசிச்சா எழுதினார் அவர், யோசிச்சு ஏதாவது பண்ணாரா? இல்ல, அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த அத்வய தயே அப்படிங்கிறாரு. தயே, அம்மா தாயே, நீ தயே, நீ கருணே, நீ அன்பு, நீ இரக்கம், எல்லாம் நீதான். அதனால உன்னுடைய பக்தர்கள் எல்லார்கிட்டையும் நீ வந்து அன்பு காட்டுற. அத்வயே, இரண்டாவது இல்லாது இருப்பவளே, உன்னை தவிர வேற யாரும் கிடையாது. நீதான் எல்லாருக்கும் மேலானதை. இவளே கடவுள் யாவர்க்கும் மேலான இறைவி. அவர் சொல்லிட்டார், அபிராமி பட்டர் ஒரே ஒரு வரியில சொல்லிட்டார். அது இவள் தான் எல்லாருக்கும் மேலானது. இது அவர் ரெண்டே வார்த்தையில சொல்லிட்டார். அத்வயே, ரெண்டாவது இல்லாதவளே. இரண்டு இரண்டாவது அப்படின்னு ஒண்ணு கிடையாது. நீதான் முதல், நீதான் எல்லாம். அவ்வளவுதான். திவ்ய ரத்னோர்மிகா தீதிஸ்தோம சந்தியாயமான அங்குலி பல்லவோஜன் நகேந்து பிரபா மண்டலே சன்னத கண்டலே சித் பிரபா மண்டலே புரோலசத் குண்டலே. அம்பாளுக்கு அழகான புரோலச குண்டலே, அழகான குண்டலங்களை அணிந்தவளே. நான் இவ்வளவு நேரம் உண்ணாமலையை காணும், உண்ணாமலை இருக்காளான்னு தெரியல, இருந்தா என்ன கேட்டிருப்போம். இவ்வளவு நேரம் அம்பாள் தாடங்கம் போட்டு இருந்தா, தோடு போட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இருந்தேல மேடம் டீச்சர், இப்போ வந்து குண்டலம் அணிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டேல, அது எப்படின்னு கேட்போம். அம்பாள் எல்லாம் போட்டுக்கிறா, அவ எல்லாம் மாத்திக்கிறா, எல்லா விதமான அலங்காரங்களும் பண்ணிக்கிறா. இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை, இந்த கவியோட கற்பனை, காளிதாசரோட கற்பனை. இத்தனை நேரம் அவ வந்து முத்து முத்துல வந்து தோடு போட்டு இருந்தார், அப்புறம் வந்து பனை ஓலை தோடு போட்டு இருந்தார் சொன்னார், எல்லாம் சொன்னார். இங்க என்ன சொல்றாருனாக்க குண்டலே,
அம்பாள் அவள் குண்டலங்களை அணிந்தவளே. புரோலசத்னாக்க சிறப்பா, ரொம்ப சிறப்பான ஒளி மிகுந்த குண்டலங்களை அணிந்தவளே. அது ஒரு பக்கம். குண்டலினி அப்படின்னு ஒரு சக்தி நம்ம உடம்புல இருக்கு. அம்பாள் குண்டலினி சக்தியா எல்லார் உடம்புலயும் இருக்கா. இந்த 6 ஆதாரங்கள்ல இருந்து அவ ஏறி சகசிராரத்துக்கு போறாங்கிறத நிறைய இடத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பார்த்திருக்கேன். நீங்களும் லலிதா சகஸ்ரநாமத்திலையும் சொல்லியிருக்கேன், சௌந்தர லகரியிலும் சொல்லியிருக்கேன், அபிராமி அந்தாதியிலும் சொல்லியிருக்கேன். இந்த குண்டலினி சக்தி உங்களுக்கு விநாயகர் ரகவல்ல கூட இதை நான் சொல்லியிருக்கேன். குண்டலினி சக்தி எப்படி ஒரு வளையம் மாதிரி இருக்கு, ஒரு குண்டலம் மாதிரி இருக்கு நம்மளுடைய மூலாதாரத்துல. அங்கேருந்து அம்பாள் மேலே ஏறி சகசிரார்த்தம் அந்த அம்பாளை நம்ம தியானம் பண்ணி பண்ணி ஒவ்வொரு ஆதாரத்துல இருந்தும் கொண்டு போய் சகசிரார்த்தத்துக்கு சேர்க்கணும். அந்த குண்டலினி சக்தியாகவும் நம்ம உடம்புல இருக்க. குண்டலங்களை அணிந்தவளே, அழகான சிறப்பான நல்ல பளபளக்கின்ற ஒளி வீசுகின்ற குண்டலங்களை அணிந்தவளே, அது ஒரு அர்த்தம். திவ்ய ரத்னோர்மிகா, திவ்ய ரொம்ப சிறந்த தெய்வீகமான ரத்னங்களால் தீதிஸ்தோம சந்தியாயமான, அதாவது சந்தியா காலத்துல என்ன இந்த இதுக்கு அர்த்தம்னா, உன்னுடைய கரங்கள், திருக்கரங்கள், கரங்களை பத்தி தானே இப்ப பேசிட்டு இருக்காரு. அம்பாளுடைய இரு திருக்கரங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. இந்த சந்தியா காலத்துல குங்கும சிவப்பு வண்ணத்து மாதிரி தெரியறதாம். சந்தியா காலம்ங்கிறது நமக்கு சாயங்காலம், நம்ம சாயங்காலம் சொல்றோம். சூரியன் அஸ்தமிச்சு சந்திரன் உதயமாற அந்த நேரம். சந்தியாவந்தனம் பண்றது கூட அந்த நேரத்துலதான் பண்ணுவாங்க. அந்த காலம் 2 சேர்றது சந்தின்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல. 2 வார்த்தை சேர்றத இப்போ நீங்க இங்கேயே பார்த்தீங்கன்னாக்க வாசராரம்ப அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த முன்னாடி பார்த்தோமே அதுல. இதுலயே பார்த்தீங்கன்னா திவ்ய ரத்னோர்மிகா அப்படின்னு இருக்கு. திவ்ய ரத்னோர்மிகா அப்படின்னு பிரிச்சு படிக்கணும். அதுக்கு பேரு சந்தின்னு பேர். வாசராரம்ப அப்படின்னு போன இதுல பார்த்தோம். வாசர ஆரம்ப, அதுக்கு அது 2ம் சேர்ந்து இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு சந்தின்னு பேரு. அதை நம்ம பிரிச்சு படிக்கணும் சம்ஸ்கிருதத்துல. இப்போ சந்தியா காலம் அப்படின்னாக்க சூரியன் மறையிற நேரம், சந்திரன் உதயமாற நேரம், அதுக்கு பேரு சந்தியா காலம் பேரு. அந்த தேவியோட கரங்கள், அவளுடைய இரு திருக்கரங்கள் எப்படி இருக்குனாக்க சந்தியா காலத்தோட குங்கும சிவப்பு வர்ணத்துல இருக்கும். அந்த சந்தியா காலத்து சூரியனுக்கு ஒரு சிவப்பு இருக்கும் பாருங்க, அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த வர்ணத்துல அவளுடைய கரங்கள் இருக்கான். அந்த அவளுடைய நகங்கள் இருக்குல்ல, அங்குலி நகங்கள், பல்லவோத்ய நகேந்து பிரபாமண்டலே, அந்த நகங்கள்ல இருக்கிற அந்த மோதிரங்கள் பிரபாமண்டலே ஒளி கூட்டமா இருக்கு. மண்டலம்னா நான் சொல்லியிருக்கேன், எல்லா கூட்டங்களுக்கும் பேரு மண்டலின்னு பேரு. அந்த ஒளி கூட்டமா இருக்கான் அவளுடைய அந்த கரங்கள்ல இருக்கிற அங்குலியிலே இருக்கக்கூடிய அந்த நகங்கள். அவளுடைய அந்த நகங்கள் ஒளி கூட்டமா தெரியுது. அந்த சந்தியா காலம் இது. இந்த பக்கம் சூரியன் அஸ்தமிக்க போறான், அந்த பக்கம் சந்திரன் உதயமாக போறான். அந்த நேரத்துல ஒரு அழகான ஒரு வண்ணம் இருக்கும் எல்லா இடத்துலயும். அது அம்பாள் மேலேயும் தெரியும். ஏன்னா சூரிய சந்திரனுக்கெல்லாம் அவதானே அதிபதி. அம்பாளுடைய தாடங்கமே சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவளுடைய கண்களே சூரியன் சந்திரன் சொல்லியிருக்கு. அவளுடைய நெற்றிக்கண் அக்னி, இதெல்லாம் நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துட்டு இருந்திருக்கோம். அதனால இங்க என்னன்னாக்கா, அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, அம்பாளுடைய கரங்கள் சந்தியா காலத்தினுடைய அந்த குங்கும சிவப்பு வர்ணம், அந்த வர்ணத்துல தெரியறது. அவளுடைய நகங்கள் நில ஒளியில எப்படி அழகா இருக்குனாக்க, அந்த கரங்கள்ல நில ஒளியில் அவ நகத்துல படுறது, அதுல இருக்கிற மோதிரங்கள் ரொம்ப ஒளி வீசு. ஏன்னா நகங்கள்ல ஏற்கனவே ஒளி வீசின்னு இருக்கு, அது அந்த மோதிரங்கள்ல பட்டு அந்த மோதிரங்கள் ஒளி வீசு. பிரபா மண்டலே நகேந்து பிரபா சித் பிரபா மண்டலே, சித் பிரபா மண்டலே,
இந்த இடத்துல சித்துங்கிற வெறும் பிரபா மண்டலின்னு சொல்லல. பிரபானா ஒளி, மண்டலம்னா ஒளி கூட்டம். சித் பிரபா மண்டலே. சித்துனா ஞானம், உங்களுக்கு தெரியும். அம்பாள் அங்க என்ன சொல்றாருனாக்க, அவரு அழகா வர்ணிச்சுட்டே வரும்போது நடுவுல இந்த மாதிரி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்து. சித் பிரபா மண்டலே. எப்படிப்பட்ட ஒளி கூட்டம்னாக்க, அறிவு அல்லது ஞானத்துக்கான ஒளி கூட்டம். ஞான பிழம்பாக திகழ்பவளே அப்படின்னு இருக்காரு. ஞான பிழம்பு. சந்தியா காலத்து சூரியனை நம்ம ஒரு சூரியனை ஒரு பழம்புன்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல அவளுடைய கைகள்ல இருக்கிற அந்த நகங்கள்ல எப்படி அந்த வெளிச்சம் தெரியறது, அந்த நகங்கள்ல இருக்கிற மோதிரங்கள்ல அந்த வெளிச்சம் பட்டு இந்த மோதிரங்களும் எப்படி ஒளி பெறுகின்றன, அந்த ஒளியை உமிழ்கின்றன அப்படிங்கறது காட்டுறார். அடுத்தது என்ன சொல்றாருனாக்க, சித் பிரபா மண்டலே, ஞான பிழம்பாக திகழ்பவளே, ஒளி வீசுபவளே. எவ்வளவு எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த நடுவுல கொண்டு சேர்த்துட்டார். நமக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அம்மாளுடைய கை அழகு, அம்மாளுடைய கண் அழகு, அவளுடைய மூக்கு அழகு, கழுத்து அழகு எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். நமக்கு சாதாரணமா நமக்கு புரியுற மாதிரி. திடீர்னு இந்த ஒரு வார்த்தை கொண்டு வந்துட்டாரு. சித் பிரபா மண்டல், ஞான பிழம்பாக ஒளிர்பவளே, ஞான பிழம்பாக திகழ்பவளே. இந்த ஒளிக்கெல்லாம் என்ன அர்த்தம் தாயேன்னா, உன்னுடைய ஞானம் இது, உன்னுடைய நீ எங்களுக்கு கொடுக்க நினைக்கிற அறிவு. ரோலசத் குண்டலே, ரோலசத்த ரொம்ப சிறப்பான குண்டலங்களை அணிந்தவளே. அது ஒரு அர்த்தம் நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு. இன்னொன்னு, உடம்புலயே குண்டலினி சக்தியா இருக்கா அம்மா. ஒரு வளையமா இருக்கா, ஒரு பாம்பு மாதிரி படுத்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். பாம்பு ஒரு வளையம் மாதிரி தான் இருக்கும், ஒரு குண்டலம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் அந்த குண்டலினி சக்தி நம்மளுடைய மூலாதாரத்துல உறங்கிட்டு இருக்கு. அதை இந்த 6 ஆதாரங்களுக்கு மேல சகசிராரத்துக்கு நம்ம கொண்டு போவோம். அம்பாளை நம்ம அங்க கொண்டு போய் அங்க பூஜை. அதுக்காகத்தான் முன்னாடியே அவர் சொல்லிட்டார், சித்தர்களால் சமாளிக்கப்படுபவளே, யோகிகளால் பூஜிக்கப்படுபவளே எல்லாம் சொல்லிட்டார். இவாள்லாம் அந்த மாதிரி அம்பாளை கொண்டு போய் பூஜிச்சு இந்த குண்டலினி சக்தியா பூஜை பண்ணி அம்பாளை அவள சேர்ந்துட்டு இருக்கா. சாயுஜ்ய பதவியவா வாங்கிட்டு இருக்கா. அத சொல்லிட்டு இந்த குண்டலிங்கிற வார்த்தையை உபயோகம். குண்டலேன்னா காதுல அணியக்கூடிய குண்டலங்களாகவும் இருக்கலாம். அதே சமயத்துல அதனுடைய உட்கருத்து, அம்பாள் நம்ம உடம்புலயே இருக்கா. குண்டலினி சக்தி ஒரு வளையம் மாதிரி அவ படுத்துட்டு இருக்கா, ஒரு பாம்பு மாதிரி. பாம்பு படுத்துக்கும் போது அது ஒரு வளையம் மாதிரிதான் படுத்து, குண்டலம் மாதிரிதான் படுத்து. அத நீங்க இந்த பாம்பாட்டி இந்த பெட்டியில எல்லாம் அப்படித்தானே வச்சிருக்கான். பாம்பை வளையம் மாதிரி தானே வச்சிருக்கான். அவன் நீளமா வேற மாதிரி எல்லாம் அத பாம்பை அடக்க முடியாது. அது அப்படிதான் படுத்துக்கும். அத அந்த குண்டலினி சக்தியை பத்தி சொல்றார். அதாவது ஒரு பக்தி நூல் எழுதும் பொழுது, ஒரு திவ்ய பிரபந்தம் எழுதும்போது அவ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவர் இவ்வளவுதான் எழுதணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அது முதல்ல எழுதியிருக்கார். வேகமா ஒரு பிரளயமா வந்திருக்கு இந்த தண்டகம். இதை எழுதணும் அதை எழுதணும், நிறைய விஷயம் இருக்கும். எல்லாத்தையும் அவரால் சொல்ல முடியாது. அப்போ அந்த உட்கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல குண்டலின்னு சொன்னா அம்பாளுடைய கர்ண குண்டலங்களாவும் இருக்கலாம், கர்ணத்துல அணிஞ்சுக்கக்கூடிய குண்டலங்களாவும் இருக்கலாம். இந்த குண்டலினியா அவ நம்ம உடம்புல இருக்காளே, அதுவாகவும் இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது அம்பாளுடைய கரங்கள் சந்தியா காலத்து அந்த குங்கும சிவப்பு வண்ணம் இருக்குல்ல, அந்த வண்ணத்துல தெரியறதான் அந்த நகங்கள். ஏன்னா சந்தியா காலத்துல ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் சந்திரன். இந்த பக்கம் சூரியன் அந்த பிழம்புல இருந்து வரக்கூடிய அந்த சிவப்பு வர்ணம், அது அம்பாளுடைய கரங்கள்ல தெரியறது. இந்த பக்கம் சந்திரன் எழும்பிட்டு இருக்கான்ல, அந்த கரங்கள்ல அந்த மோதிரங்கள்ல ஒளி வீசுறது. அந்த ஒளிக்கற்றைகள் அந்த நகங்கள்ல வீசுறது. அதுல இருந்து அந்த மோதிரங்களுக்கு அந்த ஒளி கிடைக்கிறது. எல்லாராலையும் வழிபடப்படுபவளே, ஞான பிழம்பே, சிறப்பான அழகான குண்டலங்களை அணிந்திருப்பவளே, எங்க உடம்புல குண்டலினி சக்தியாக இருந்து எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் தருபவளே அப்படின்னு இந்த 4 வரைக்கும் நம்ம உட்கருத்து பார்க்கணும்.
தாரகா ரஜினிகாஷ ஹாராவலி ஸ்மேரஸ் சாரு ஸ்தனபோக பாரா நமன்மத்திய வல்லீவலிச்சேத வீச்சி சமுல்லாச சந்தர்ஷிதாகார சௌந்தர்ய ரத்னாகரே வல்லகி பிருத்கரே கிங்கர ஸ்ரீகரே. அம்பாள் வல்லகி பிருத்கரே, அழகான யாழை ஏந்தியவளே. கரத்துல என்ன வச்சுருக்கானாக்க, ஏன்னா அந்த சாமலா தேவி யாழை வச்சுட்டு இருக்கான்னு சொல்லி முதலே பார்த்தோம். மாணிக்க வீணாம் உபலாலயந்தின்னு அப்பப்போ ஞாபகப்படுத்துற சாமலா தேவியோட உருவம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. வல்லகி பிருத்கரே, அழகான யாழை கரே கரங்களில் ஏந்தியவளே, யாழை மடியில் வைத்துக் கொண்டு வாசிப்பவளே. கிங்கர ஸ்ரீகரை, கிம்கர ஸ்ரீகர், யாரு என்ன கேட்டாலும் அதை கொடுக்கணும். என்ன கேட்டாலும் யாரு கேட்பா? பக்தர்கள், நம்ம அவளுடைய குழந்தைகள். நம்ம என்ன கேட்கிறோமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய தேவியே அம்பாள். வல்லகி பிருத்கரே, யாழை அழகான யாழை மடியில் வைத்துக் கொண்டு வாசிப்பவளே, மகிழ்பவளே, அதோட விளையாடுபவளே. கிங்கர ஸ்ரீகரே, என்ன கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய கரங்களை உடையவளே. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கேட்கறதெல்லாம் கொடுக்கறோம். ஏன்னா எல்லாரும் செல்வத்தை தான் கேட்பான்னு சொல்ல முடியாது. சில பேர் அருட்செல்வத்தை கேட்பா, சில பேர் பொருட்செல்வத்தை கேட்பா, சில பேர் வேற ஏதாவது மாமா இனி ஒரு பிறவி வேண்டாம் என்னை எடுத்துட்டுரும் இதோட அப்படின்னு கேட்கிறவாளோ. அது மாதிரி யார் என்ன கேட்கிறாளோ அதை கொடுப்பவளே. கிங்கர ஸ்ரீகரே, என்ன கேட்டாலும் கொடுப்பவளே. தாரகா ராஜினி காஷ, நட்சத்திர வரிசை. தாரகா ராஜினி, நட்சத்திர வரிசை போன்ற ஹாராவலி, மாலைகளை. ஏன்னா அம்பாள் எப்பவுமே முத்து மாலை தான் அணிஞ்சுப்போ, அதனால ஹாராவலி என்ன மாலை அணிஞ்சுட்டு இருக்கானா முத்தாரங்களை அணிந்தவளேன்னு சொல்லலாம். இல்ல மணிகளாலான ரத்னம் போன்ற மணிகளாலான ஆரங்களை அணிந்து கொண்டிருப்பவளே. ஸ்மேர சாரு ஸ்தனபோக பாரா, சாரு ஸ்தனம்னா அழகிய அம்பாளுடைய ஸ்தனங்கள், அவளுடைய நகில்கள், அம்பாளுடைய அழகான நகில்கள்ல பாரா, அதனுடைய பாரத்தினால அம்பாள் மேல முத்தாரங்கள் நிறைய அணிஞ்சிட்டு இருக்கா, அது வேற ஒரு பாரம். அதை தவிர அவளுடைய அந்த நகில்கள் எப்பொழுதுமே அந்த ஞான பாலால நிரம்பி இருக்கக்கூடிய உயர்ந்த தெய்வீகமான அம்பாளுடைய அந்த நகில்களுடைய பாரத்தினாலையும், அந்த பாரத்தினால என்ன இருக்குன்னா நமன் மத்தியா, மத்தியத்துல என்ன இருக்கு? இடுப்பு இருக்கு இல்லையா? அம்பாளை ஒரு பெண்ணா உருவப்படுத்தி பார்க்கும் பொழுது மத்தியமா என்ன இருக்குன்னா இடுப்பு இருக்கு. இந்த உடலுக்கு மத்தியமா இருக்கக்கூடியது இடுப்பு. அந்த இடுப்பு வள்ளி வலிச்சேத கொடி இடையன். அந்த கொடி இடை என்ன இருக்குனாக்க கொஞ்சம் சேதம், இச்சேதம் அப்படின்னு கொஞ்சம் வளைஞ்சிருக்கு, டில்ட் ஆயிருக்கு. இட் இஸ் லிட்டில் ஷிஃப்டட், இட் இஸ் டில்டட். விசேஷ உல்லாச சந்தர்ஷிதாகார, அந்த அந்த பாரத்தினால கொஞ்சம் வளைந்திருக்கக்கூடிய அந்த இடுப்புல சௌந்தர்ய ரத்னாகரே, அழகுங்கிற அந்த கடல். ரத்னாகரம்னா இந்த இந்தியன் ஓஷன் இருக்குல்ல, அதுக்கு ரத்னாகரம்னு பேர். ரத்னாகரே, அந்த அழகான அந்த கடல்ல இருந்து, அமுதக்கடல், பார்க்கடல், அமுதக்கடல் எல்லாம் சொல்றோம். அந்த கடல்ல இருந்து தோன்றக்கூடிய
அது எப்படி எப்படி தெரியறதுனாக்க வீச்சீசம் உல்லாச சந்தர்ஷிதாக மடிப்பு தோன்றுறது. ஏன்னா அந்த இடையால அம்பாளுடைய அந்த மாலைகளுடைய பலு, அவளுடைய கொங்கைகளுடைய பலுவை தாங்க முடியாம இடுப்பு வளைஞ்சிருக்குல்ல, அதுல மடிப்புகள் தோன்றுகின்றன. உத்தமமான ஸ்திரீகளுக்கு உடம்புல இப்படித்தான் சில விஷயங்கள் இருக்கணும்னு இருக்கு. இந்த இடை சிறுத்து இருக்கணும், இந்த மடிப்புகள் இருக்கணும், அப்படி எல்லாம் சொல்லி இருக்கு. எல்லா அம்பாளுக்கும் நம்ம சொல்றோம். ஏன்னா எல்லார விட உத்தமமான ஸ்திரீ அவள். அதனால அவளுக்கு இது எல்லாத்தையும் நம்ம சொல்லி. ஹேம கும்போப மோத்தங்க முத்துங்க வக்ஷோஜ பாராவ நம்ரே திரிலோகாவ நம்ரே. ஹேமம்னா தங்கம், காஞ்சனம், தங்கம். கும்ப கும்ப உத்துங்க, அதாவது உயர்ந்த கும்பங்களை போன்ற, வக்ஷோஜ ஸ்தனங்களை உடைய, அவளுடைய ஸ்தனங்கள் தங்க கும்பங்களை போன்ற, தங்க குடங்களை போன்ற உயர்ந்த அந்த கொங்கைகள். பாராவ நம்பே, பாரம்னா அந்த கொங்கைகளுடைய பாரம் தாங்க முடியாமல் அம்மாள் என்ன பண்ணியிருக்கா, நம்பரே கொஞ்சம் குனிஞ்சிருக்காள். அந்த இடுப்பு கொஞ்சம் என்ன இருக்கு, அந்த பாரம் தாங்க முடியாம கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிருக்கு, டில்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. அப்ப அம்மாள் குனிஞ்சிருக்க மாதிரி சொல்ற. அந்த திரிலோகாவ நம்புற அம்பாள் குனிஞ்சிருக்கா, அந்த பாரம் தாங்க முடியாம. 3 உலகங்களும் அவளை குனிஞ்சு வணங்குறதுன்னு ஒரு அர்த்தம். திரிலோகாவ நம்பரே, உலகத்தில் உள்ளவர்களும் உலகத்தாராலும் வணங்கப்படுபவளை குனிஞ்சு வணங்குறது, நம்பரே குனியறது. குனிஞ்சா அம்பாளுடைய கால்ல சரணத்துல பாதார விந்தங்கள்ல நம்ம தண்டனிடுறோம்னு அர்த்தம். எனக்கு என்ன தோன்றதுன்னாக்க, திரிலோகாவ நம்பரே, அவள் எல்லாரும் காலில் விழுந்திருக்கா, நம்பரே மறுபடியும் அவ குனியரா, எதுக்குன்னா நம்மளை தூக்குறதுக்காக. அவளுடைய இடுப்பு கொஞ்சம் வளைஞ்சிருக்கு, அம்பாள் கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி தெரியுறா. ஏன்னா அவளுடைய ஸ்தனத்தினுடைய பாரத்தின. இந்த மூலகத்துல இருக்கிறவாள் அவ காலில் விழுந்து வணங்கும் போது மறுபடியும் குனியரா, எதுக்குன்னா நம்மளை தூக்கி விடுறதுக்காக. காலில் யாராவது விழுந்தா உடனே தூக்கி விடுவோம் இல்லையா, அது மாதிரி தூக்கி விடுறா, நம்மளை தூக்கி விடுறா. அதற்காகவும் அம்பாள் குனிஞ்சிருக்கான்னு சொல்லணும். இது என்னோட கற்பனை. அவர் என்ன சொல்றாருன்னா, 3 உலகத்தாராலையும் கீழே விழுந்து வணங்கப்படுபவளே, எல்லாரும் அவள் காலம் கீழே குனிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்றாரு. தண்டனிட்டு இருக்கா, அவர் சரணார விந்தங்கள்ல எல்லாரும் சரணாகதி பண்ணியிருக்கான்னு சொல்றாரு. எனக்கு என்ன தோன்றதுன்னா, மறுபடியும் அவ குனியரா, எதுக்குன்னா நம்மளெல்லாம் தூக்கி விடுறதுக்காக. ஏதாவது புரியுதாமா, புரியாம இருக்கா? ஏதாவது கேட்க விரும்புறா யாராவது? டீச்சர் நல்லா கிளியரா தான் இருக்கு டீச்சர். சரிடா கண்ணு, தேங்க்யூமா. லசத் விருத்த கம்பீர நாபி சரஸ்தீர சைவால சங்காகர க்ஷாம ரோமாவலி பூஷணே மஞ்சு சம்பாஷணே. மஞ்சு சம்பாஷணே, மஞ்சுனா நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பனி, பனியரசனுடைய மகள். அதனால அம்பாளுக்கே மஞ்சுளான்னு ஒரு பேர் இருக்கு. மஞ்சு சம்பாஷணே, மென்மையான ஈரமான குளுமையான மொழி உடையவளே, மொழியால் பேசுபவளே. அவ வார்த்தை ஆடும்போது அந்த மென்மை, அந்த ஈரம், அந்த குளுமை எல்லாம் இருக்கு. ஏன்னா அவ பனியரசனுடைய மகள். மஞ்சு சம்பாஷணே. லசத் விருத்த, வட்ட வடிவமான லசத் விருத்த கம்பீர நாபி, கம்பீரமான நாபி. அம்பாளுடைய நாபியை பத்தி இப்ப பேசுறார்.
கம்பீரம்னு இங்க என்ன அர்த்தம்னா ஆழ்ந்தன்னு அர்த்தம். நாபிங்கிறது வந்து உள்ள போகும், உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஆழ்ந்த நாபி அப்படின்னு அர்த்தம். சரஸ்தீர, சரஸ்னாக்க ஒரு குளம், ஒரு நீர்நிலை, ஒரு வாவி, அதுக்கு பேரு சரஸ் பேரு. தீரம் அதனுடைய கரை. சைவால சங்காகர ஷியாம ரோமாவலி. அந்த குளக்கரையில இருக்கிற சைவால சங்காகர பாசி கொத்து. பாசி பாசி பிடிச்சிருக்குள்ள குளக்கரையில அந்த பாசி அதுவோ பாசியோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஷியாம ரோமாவலி, கருத்த ரோம வரிசை. ஆவலினாக்க வரிசைன்னு அர்த்தம். தீபாவளின்னு சொல்றோம். ஆவலினாக்க தீபங்களோட வரிசை. இங்க வந்து ரோம வரிசை. கண்ணங்கரிய கருத்த. இது வந்து பாசி வந்து ஆழ்ந்த பச்சை நிறத்துல தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஷியாமானா ஒண்ணு ஆழ்ந்த பச்சை, இல்லைன்னா கருப்பு, அதுதான் அர்த்தம். இங்க வந்து அம்பாளுடைய அந்த ரோம வரிசை, அந்த கருப்பான ரோம வரிசை எப்படி இருக்குன்னாக்க, அந்த இது இருக்குல்ல குளம், அதனுடைய கரையில இருக்கிற பாசி மாதிரி இருக்கு அம்பாளுடைய ரோம வரிசை. ஆழ்ந்த அவளுடைய அந்த நாவி எப்படி இருக்குனாக்க, ஒரு குளத்தினுடைய ஒரு ஆழ்ந்த மடுவிலிருந்து நம்ம வெளியே பார்க்கும்போது அதோ கரையில இருக்கிற பாசி மாதிரி அங்க வந்து அந்த கருத்த அந்த ரோம வரிசை அம்பாளுக்கு தெரியறதாம். பூஷணே ரோம வரிசையை கொண்டவளே, அதனால் அலங்கரிக்கப்பட்டிருப்பவளே, ரோம வரிசையால் திகழ்பவளே. எவ்வளவு அழகா அம்பாளோட நாபியை வர்ணிக்கிறாரு. அந்த நாபிய ஆழ்ந்து இருக்கான். ரொம்ப தெய்வீகமான அம்பாளுடைய நாவி. அது வட்ட வடிவமா இருக்கும். அது எப்படி இருக்குனாக்கா ஒரு மடு மாதிரி இருக்கான். அந்த மடுவுல ஆழ்ந்த மடு, அதுல இருந்து வெளியில வந்திருக்கக்கூடிய பாசி மாதிரி இருக்கான். அதுல போய் அந்த அதுல இருந்து போகக்கூடிய அந்த ரோம வரிசை. மஞ்சு சம்பாஷணி, இனிய வார்த்தைகள், புதுமையான வார்த்தைகளை பேசக்கூடிய எங்களுடைய அம்பிகையே, சியாமலா தேவியே. சாரு ஷிஞ்சத் கட்டி சூத்திர நிர்பர்சித அனங்க லீலா தனுகு ஷிஞ்சி நீடம்பரே திவ்ய ரத்னம்பரே. திவ்ய ரத்ன அம்பரே. அம்பரம்னா ஆடைன்னு அர்த்தம். அம்பரம்னா ஒண்ணு வந்து ஆகாசம்னு அர்த்தம், இன்னொன்னு ஆடைன்னு அர்த்தம். ஏகாம்பரம் திகம்பரம் எல்லாம் சொல்றோம்ல. ஏகாம்பரம்னா ஒரு ஆடையை உடுத்திட்டு இருக்கிறவா, திகம்பரம்னா ரெண்டு ஆடையை உடுத்திட்டு இருக்கிறவங்க. அதுக்கு அது மாதிரி அம்பரம்னாக்க ஆடை. ரத்ன அம்பரே, அழகான ரத்னங்களால ரத்னங்களை வச்சு தைக்கப்பட்ட ஆடையை அணிந்தவளே, ரத்னங்கள் பதிக்கப்பட்ட ரத்னங்களால் அழகு சேர்ந்த ஆடையை அணிந்தவளே. ஏற்கனவே அம்பாள் ரொம்ப அழகு. அவளுக்கு அழகான அந்த சிவப்பு புடவையில ரத்தினங்களை பதிச்சு அணிஞ்சுட்டு இருக்கான, அது எவ்வளவு அழகா இருக்கும்னு நம்ம அதை யோசிச்சு கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். சாரு ஷிஞ்சத், இனிமையாக ஒலிக்கின்ற. சாருன்னா அழகுன்னு அர்த்தம். இங்க இனிமை. ஏன்னா இப்ப என்னத்தை பத்தி பேச போறோம்னா, அம்பாளுடைய மேகலையை பத்தி பேசுறோம், அவளுடைய ஒட்டியானத்தை பத்தி பேசுறோம். ஷிஞ்சத் கட்டி சூத்திர, இடுப்புல அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அவளுடைய அரஞ்ஞான் அல்லது அவளுடைய மேகலை அல்லது அவளுடைய ஒட்டியானம். நிர்பர்சித அனங்கலீலா, அதனுடைய ஒலி எப்படி இருக்குன்னா அனங்கனுடைய விளையாடு மாதிரி இருக்கு. அனங்கன்னா மன்மதன். அனங்கன் அவனுக்கு உருவம் கிடையாது, அதனால அவன் அனங்கன். அனங்க லீலா, அவனுக்கு உருவம் கிடையாதுங்கிறது உங்களுக்கு எதனாலன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது, அது வேணா நான் சொல்லிடுறேன். பரமேஸ்வரன் வந்து அவனை மன்மதனை எரிக்கும் போது
அவனுக்கு வந்து பஸ்பம் ஆயிடும். பஸ்மாச்சல்னு சொல்லிட்டு காமாக்கியால வந்து கௌஹத்தியில ஒரு மலை இருக்கு, பஸ்மாச்சல். அங்கதான் வந்து அவனை பஸ்மமாக்கிட்டான். யாரு பஸ்மமாக்கினான்னு கேட்டேன். சிவபெருமான் வந்து மன்மதன் இங்கதான் பஸ்மமாக்கினார்னு அங்க இருக்கிறவ சொன்ன. அந்த மன்மதன் பஸ்மமான உடனே அவனுடைய மனைவி வந்து வருத்தப்பட்டு அழறான். நாங்க என்ன தப்பு பண்ணோம்? உங்களை நிச்சயில இருந்து கலைக்கிறதுக்காக நாங்க ஒரு அம்பு விட்டார் அவர். அதுக்காக இப்படி பஸ்மமாக்கலாமா அப்படின்னு கேட்டவுடனே, ஹரநேத்ரா காம சஞ்சீவன் ஔஷதிகின்னு ஒரு நாமா இருக்கு லலிதா சகஸ்ரநாமத்துல. தன்னுடைய நேத்திரத்தினால காமனுக்கு அவ வந்து உயிர் பிச்சு கொடுத்துட்டான். நீ வந்து உன்னுடைய மனைவியோட கண்ணுக்கு மட்டும் தெரிவேன்னு சொல்லிட்டு. அதுக்குதான் அவர் அனங்கன்னு பேரு. அவனுக்கு உடல் கிடையாது. உன் மனைவியோட கண்ணுக்கு மட்டும் நீ தெரிவ. ஆனா உன்னுடைய கடமைகளை இந்த உலகத்துல செஞ்சுன்று. யார் கண்ணுக்கும் தெரியாம செய்ய வேண்டியிருக்கும் அப்படியே செஞ்சுன்றுன்னு சொல்லி அம்பாள் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டான். அந்த அனங்க லீலா அந்த மன்மதனுடைய விளையாட்டுங்க, அழகிய அந்த மன்மதனுடைய விளையாட்டுக்காக அவன் என்ன பண்றான்? தனுஷிஞ்சி அவனுடைய அந்த வில்லிலேருந்து எழும்பக்கூடிய அந்த ஒலியை வெல்பவளே, நீடாம்பரே, அந்த ஒலிய அவன் விளையாட்டுக்காக அந்த வில்ல வந்து அடிக்கடி அதை எடுத்து இந்த நாணயத்தை அது சப்தம் பண்ணிட்டு இருக்கானே, அந்த ஒலி அவனுடைய வில்லிலேருந்து ஒலிக்கக்கூடியது ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு ஒலியா தான் இருக்கும். இசை வடிவமாகத்தான் இருக்கும். ஏன்னா மன்மதனை பத்தின எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகானது. அதனால அவனுடைய வில்ல அதுவும் விளையாட்டுக்காக அவன் வில்லிலேருந்து ஒலி எழுப்பும் போது அது ரொம்பவே இனிமையாக இருக்கும் இல்லையா? அந்த ஒலியை வெல்பவளே, எப்படி அவள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டி சூத்திரத்திலிருந்து ஏற்படக்கூடிய அந்த சப்தம், அந்த ஒட்டியானத்துல தொங்குகின்ற அந்த சலங்கைகளால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு ஓசை, அது எவ்வளவு இனிமையா இருக்குனாக்க, மன்மதனோட அழகிய அவனுடைய அந்த வில்லிலேருந்து ஏற்படக்கூடிய சப்தத்தை விட ரசிக்கக்கூடியதாக இருக்கு. அதை வெல்பவளேன்னு அர்த்தம். வென்று விட்டவளே, அந்த சப்தத்தை வென்று விட்டவளே, அதை மதிப்பில்லாமல் செய்தவளே, எல்லா இடத்துலயும் அப்படித்தானே சொல்லின்னு வர்றார். அதை பழித்தவளே அப்படின்னு. அதாவது அம்பாளுக்கு மேல எதுவுமே கிடையாது. அவளுடைய அழகுக்கு மேல எதுவும் இல்லை. ஆனா எதையோ ஒண்ணு சொல்றோம், அதை பழிச்சுட்டா. நம்ம அம்மா வந்து அதெல்லாம் ஒதுக்கி வைக்கிற மாதிரி பண்ணிட்டா அப்படிங்கிறது இதுக்கு. அதாவது அம்பாளுடைய இடைப்புல அணிஞ்சிட்டு இருக்க அரஞ்ஞான் அல்லது அவளுடைய ஒட்டியானத்தினுடைய சலங்கைகள் செய்யக்கூடிய அந்த ஒலி மன்மதனுடைய அழகிய வில்லு எழுப்பக்கூடிய ஒலியை வெல்வதாக இருக்கிறது. அதை பழிக்கின்றதாக இருக்கு. அதை வெட்கமுற செய்வதாக இருக்கின்றது. அவ்வளவு அழகா இருக்கா அம்பாளுடைய அந்த ஒட்டியானத்திலிருந்து வரக்கூடிய அந்த சப்தம். திவ்ய ரத்னாம்பரே, அழகான ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட அந்த ஆடையை அணிந்திருக்கும் எங்களுடைய ஷியாமளா தேவி. ஆமா, இதோட நிறுத்திக்கலாம். அடுத்த வாரம் பாக்கி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது